அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுடைய ஸ்தல வரலாறு தான் பார்க்க போறோம். வாங்க தெரியாததை தெரிஞ்சுக்கலாம். இந்த சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மனுடைய திருக்கோயில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல எல்லா நாட்களுமே திருவிழா நாட்கள் தான். தினம் தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னையை தரிசிக்க வரத்தை பார்க்கறதையே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஆதிபராசக்தியுடைய அம்சம்தான் இந்த மாரியம்மன். மகிஷாசுரன்ற கொடிய அரக்கனை நவராத்திரி காலத்துல ஆதிபராசக்தியான துர்காதேவி வதம் பண்ணி அழிச்சாங்க. அந்த அசுரனுடைய கழுத்துல சிவலிங்கம் இருந்துச்சான். அதனால சிவன் அடியார்களை கொன்ற தோஷம் பராசக்திய பற்றியது. அந்த தோஷம் தீர சோழ நாட்டின் தலைநகரான ஒரே ஒரு வடகரையில வேப்ப மரங்கள் அதிகம் நிறைஞ்ச பகுதியில அம்பாள் சிவபெருமான நோக்கி தவம் புரிஞ்சாங்க. கௌமாரின்னு அழைக்கப்பட்ட அந்த அம்பாள் சிவந்த நிறத்துல இருந்தாங்க. மஞ்சள் நிற ஆடையோட மலர்களுக்கு இடையில அமர்ந்து இருந்தாங்க. உணவு கூட உண்ணாம பல ஆண்டுகள் தவம் இருந்தாங்க. அந்த தவமும் பலன் தந்தது. அன்னையுடைய முகத்துல இருந்த அந்த கோபம் மறைஞ்சு சாந்த ஸ்வரூபமா இப்போ சமயபுரம் மாரியம்மனா மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இந்த வரலாற்றுடைய நினைவாதான் இன்னைக்கும் சமயபுரத்துல மாசி மாதம் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பூச்சொரிதல் விழா நடைபெறுது. பூச்சொரிதல் விழானா என்ன? பூச்சொரிதல் விழாவுடைய முக்கியமான மற்றும் தனித்துவமான அம்சமே உலக நன்மைக்காகவும் தன் பக்தர்களை நோயில் இருந்து காக்கவும் அம்பாள் 28 நாள் விரதம் மேற்கொள்கிறார். இது பச்சை பட்டினி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக பக்தர்கள் தான் கடவுளுக்காக விரதம் இருப்பார்கள். ஆனால் இங்கு தாயானவள் தன் பக்தர்களுக்காக விரதம் மேற்கொள்கிறார். மாசி மாதமான கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதமான கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட 28 நாட்கள் இந்த விரதம் நீடிக்கும். இந்த 28 நாட்களும் கோவில் மடப்பள்ளியில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வழக்கமாக செய்யப்படும் எந்த உணவுகளும் செய்யப்படாது. அம்மனின் உஷ்ணத்தை குளிர்விக்க இளநீர், நீர்மோர், கரும்பு பானகம், வெள்ளத்தில் கலந்த அரிசி மாவு போன்றவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. பூச்சொரிதல்னா மலர்களை அர்ப்பணித்தல். அம்மன் இப்படி கடுமையான விரதம் மேற்கொள்ளும் பொழுது அவரது திருமேனியில் ஏற்படும் வெப்பத்தை தணித்து அவரை குளிர்விப்பதற்காக பக்தர்கள் டன் கணக்கில் பல வகையான நறுமண மலர்களை கொண்டு வந்து அம்மன் மீது சொரிந்து வழிபடுவார்கள். அதனால்தான் இதற்கு பூச்சொரிதல் என்று பெயர் வந்தது. விழாவின் முதல் பூவை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து அம்மனின் அண்ணன் என்ற ஐதீகத்தில் கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்துவார்கள். அதன் பிறகு திருச்சி மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் கூடைகளிலும் வாகனங்களிலும் பல வகையான பூக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு அர்ப்பணிப்பார்கள். சமயபுரம் மாரியம்மனின் திருமேனி சுயம்புவாக ஆனது. மண் மற்றும் சுதையினால் ஆன மேனி ஆகையினால் திரவ பொருட்களால் பால் மற்றும் பன்னீரால் அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. மாறாக இந்த பூச்சொரிதல் திருவிழாவும் பூ அலங்காரமும் மட்டுமே செய்யப்படுகிறது. இந்த சமயபுரம் மாரியம்மனை பற்றி மேலும் ஒரு வரலாறும் உள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைணவி என்னும் அம்மன் எழுந்தருளி இருந்தாள். இந்த அம்மன் அதீத சக்தியுடனும் அளப்பரியா உக்கிரத்துடனும் காணப்பட்டாள். அம்மனின் இந்த அதீத உக்கிரத்தின் காரணமாக ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர்களுக்கு உடல்நலக்குறைவும் கடுமையான வெப்ப காய்ச்சல் போன்ற உபாதைகளும் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அம்மனின் இந்த உக்கிரத்தை தாங்க முடியாமல் ஸ்ரீரங்கத்தில் ஏற்படும் வழிபாட்டிற்கும் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் கண்ட ஸ்ரீரங்கம் கோவிலில் தலைமை பொறுப்பில் இருந்த கூர நாராயண ஜீயர் சுவாமிகள் இந்த வைஷ்ணவி சிலையை ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார். ஜீயர் சுவாமிகளின் உத்தரவின்படி கோவிலில் இருந்த ஆட்கள் அந்த உக்கிரமான அம்மன் சிலையை பெயர்த்து எடுத்து பல்லக்கில் வைத்து வடக்கு நோக்கி எடுத்து சென்றார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருந்து வெளியேறி சற்று தூரம் சென்ற பின் பல்லக்கு சுமந்து வந்த ஆட்களுக்கு கடுமையான சோர்வு ஏற்பட்டது. அதனால் வழியில் ஒரு இடத்தில் அம்மன் விக்கிரகத்தை வைத்துவிட்டு இளைப்பாறினார்கள். அவர்கள் இளைப்பாறிய அந்த இடம் இனாம் சமயபுரம் என்றும் அந்த திருக்கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் அம்மன் ஆதி மாரியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த இடத்துடைய தற்போதைய பெயர் ஆதி சமயபுரம்னு சொல்றாங்க. இந்த இடம் சமயபுரம் மாரியம்மன் கோவில இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்கு இளைப்பாறிய அவர்கள் மீண்டும் அம்மனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக பயணமாக ஆரம்பித்தார்கள். அதன் பின் மீண்டும் சிறிது தூரத்தில் களைப்பு ஏற்பட்டதால் அம்மன் விக்கிரகத்தை கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு இளைப்பாற தொடங்கினார்கள். அதன் பின் மீண்டும் புறப்பட நினைத்து அம்மன் விக்கிரகத்தை தூக்க முயற்சிக்கும் பொழுது அம்மன் விக்கிரகம் பல மடங்கு எடை பெருகி ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியாமல் போனது. இதனை பார்த்த அவர்கள் அம்மன் இங்கேயே இருக்க விரும்புவதாக எண்ணி விக்கிரகத்தை அங்கேயே விட்டுவிட்டு சென்றார்கள். இந்த இடம்தான் தற்பொழுது உலக பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலாக அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த அம்மன்
கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைக்கப்பட்டதால் கண்ணனூர் மாரியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள். அந்த இடம் வேப்ப மரங்கள் அதிகம் நிறைந்த காட்டுப்பகுதியாக காணப்பட்டது. அந்த காட்டுப்பகுதியில் செல்கின்ற வழிப்போக்கர்கள் மற்றும் சுற்றியுள்ள கிராமத்து மக்கள் அந்த உக்கிரமான அம்மனின் சிலையை கண்டு வியந்தனர். அந்த அம்மன் கண்ணனூர் மேட்டில் இருந்ததால் கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு சிறிய கூரை அமைத்து அந்த அம்மனை வழிபட்டு வந்தனர். திருச்சி சமயபுரம் விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சுமார் 17ஆம் நூற்றாண்டில் சமயபுரம் மாரியம்மனின் திருக்கோவில் அமைய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. விஜயநகரத்தின் மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்த பொழுது கண்ணனூரில் முகாமிட்டு இருந்தனர். அப்பொழுது அங்கிருந்த மாரியம்மனை தீவிரமாக வழிபட்ட மன்னர் இந்த தென்னக போரில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு மிகவும் பிரம்மாண்டமான கோவில் அமைத்து வழிபடுகிறோம் என்று வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு அவர்கள் போரில் மிகப்பெரிய வெற்றி பெற்றனர். சபதம் மேற்கொண்டபடியே மன்னர் அம்மனுக்கு கோவில் எழுப்பும் பணிகளை தொடங்கினார். பின்னர் மதுரை நாயக்கர் வம்சத்தைச் சேர்ந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் கிபி 1706இல் இந்த கோவிலுக்கு முறையான கருவறை மற்றும் மண்டபங்கள் சுற்றுச்சுவர்கள் கட்டி இந்த கோவிலை முழுமையாக வடிவமைத்தார். சமயபுரம் மாரியம்மனுக்கு சித்திரையில் சிறப்பான திருவிழா நடத்தப்படுவதுண்டு. இந்த திருவிழாவுடைய 8வது நாள் அம்மன் ஆதி சமயபுரம் சென்று அங்கேயே தங்கி மறுநாள் குதிரை வாகனத்தில் சமயபுரம் திரும்பி வரும் வைபவம் இன்னைக்கும் நடைபெறுது. இது மட்டும் இல்லாம அன்னை ஸ்ரீரங்கத்தில் இருந்ததன் நினைவா ரங்கநாதர் இன்னைக்கும் தன் தங்கை மாரியம்மனுக்கு தைப்பூச திருநாள் அன்னைக்கு சீர்வரிசை அனுப்பும் வைபவம் இன்னைக்கும் நடைமுறையில இருக்கு. அன்னையுடைய ஆலயம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கருவறைக்கு செல்லும் வழியில இருபுறமும் துவார சக்திகளுடைய சுதை உருவம் அமைஞ்சிருக்கு. வலது பக்கத்துல கருப்பசாமியின் சன்னதியும் அமைந்திருக்கு. கருவறையில அம்மன் அமர்ந்த கோலத்துல காட்சி தராங்க. திருமுடியில தங்க கிரீடம் அணிந்து குங்கும நிற மேனியுடன் நெற்றியில வைர பட்டை ஒளி வீச அற்புதமா காட்சி தரா அன்னை. மேலும் அம்மன் 8 கைகள்ல கத்தி, உடுக்கை, தாமரை, திரிசூலம், கபாலம், மணி, வில், பாசம் போன்றவற்றை தாங்கி இருக்கா. தன்னுடைய இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கும் அம்மனின் வலது காலின் கீழே 3 அசுரர்களின் தலை இருக்கும். சைவ சாக்த புராணங்களின்படி இந்த 3 தலைகளும் அன்னை பராசக்தியால் வதம் செய்யப்பட்ட அரக்கர்களை குறிக்கின்றன. அவர்கள் மகிஷாசுரன், சண்டன், முண்டன் அல்லது சும்ப நிசும்பர்களின் தளபதிகளாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. மேலும் அந்த 3 தலைகளும் மனிதர்களுக்கு இடையே இருக்கும் ஆணவம், கர்மம், மாயையை குறிப்பதாக கருதப்படுகிறது. அம்மனை பார்க்க வரும் பக்தர்களின் ஆணவம், கர்மம், மாயையை அடக்கி அருள் பாவிக்கிறாள் அன்னை சமயபுரத்து மாரியம்மன். மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்மன் சுதை வடிவம் என்பதால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. மாறாக தினமும் காலை 7 மணி அளவில் உற்சவ அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அம்மனின் திருமேனி சில மூலிகைகளால் ஆக்கப்பட்டது என்பதால் அம்மனுக்கு மூலிகை அம்மன் என்ற பெயரும் உள்ளது. அம்மனின் கருவறையை சுற்றி உட்பிரகாரத்தில் தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அம்மனை குளிர்விப்பதற்காக இந்த தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புகிறார்கள். இங்கு மாவிளக்கு பிரார்த்தனை மிகவும் பிரசித்தம். தங்களுக்கு நேரம் துயர் தீர்க்க பக்தர்கள் அம்மனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். துயர் தீர்ந்ததும் அம்மனை தேடி வருகிறார்கள். இங்கு தினசரி உஷத்காலம், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, 2ஆம் காலம், அர்த்தஜாமம் என 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை 5 மணிக்கு திறக்கப்படும் ஆலயம் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். தங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள், சங்கடங்கள் ஆகியவற்றை தீர்த்து சமயத்தில் காத்தருள்வாள் சமயபுரத்து மாரியம்மன் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.